ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாப்டர் 7 கியூப்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் நடத்துகிறேன். எப்பயுமே சொல்லியிருக்கேன், புக்ஸை ஃபுல்லாக படிங்க, அப்போ தான் காம்படிட்டிவ் சைட்டில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்ன்ட்டு. அதில் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியாஸ் கிரேட் மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ், ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன் இஸ் நன் அதர் தேன் திரு எஸ் ராமானுஜன் தான். அந்த சார் தான். அவருக்கு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மேலே ரொம்ப ஒரு பற்றுன்னு சொல்லலாம். எப்போ பாரு மேக்ஸை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார், ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்பர்ஸ்னால் என்ன, அந்த மாதிரி அவர் எதனா செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அவரை பார்க்குறதுக்கு அனதர் மேத்தமெட்டிஷியன், அவர் ஒரு ப்ரொஃபஸர், அவர் பேர் ஜிஹெச் ஹார்டி, ப்ரொஃபஸர் ஜிஹெச் ஹார்டி அவரை பார்க்க வந்தாராம். அப்படி வரக்குள்ள ஒரு டாக்ஸியில் வந்திருக்கார். அந்த டாக்ஸியோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்ஸியோட நம்பர் 1729. ப்ரொஃபஸர் ஜிஹெச் ஹார்டி சொன்னாராம், அது இட் இஸ் எ டல் நம்பர் சொன்னாராம். எது? அந்த 1729 1729 ஒரு டல் நம்பர்னு சொன்னாராம். இமீடியட்டாக ராமானுஜம் சார் சொன்னாராம், அவர் ப்ரொஃபஸர், அவர் சொல்லியிருக்காரு, it is not a dull number, it can be expressed as cubes of two numbers அப்படின்னு சொல்றாராம். ரெண்டு விதமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம், 2 waysல அதை கியூப்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாராம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாரு, it is nothing but a smallest number that can be expressed. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னா, sum of 2 cubes, அந்த 2 cubes-ஐ சம் பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதுவும் 2 different waysல பண்ணலாம்னு சொன்னாராம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, 1729 1728 plus 1 எழுதுங்க. 1728 is nothing but 12 cube. அப்போ 12 cubeனா என்னன்னா உங்களுக்கு தெரியும், 12 into 12 into 12 3 times. அதோட கியூப் 1 cube is 1 தான். இப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இல்லைன்னா 1729 1000 plus 729 போட்டுட்டு இதை 10 cube plus 9 cube, இந்த மாதிரி 2 மெத்தடில் நம்ம அழகாக பியூட்டிஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணலான்னு சொன்னாராம். அதுலேருந்து இந்த நம்பரை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 300 இயர்ஸாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த நம்பரை மட்டும் ஹார்டி ராமானுஜம் நம்பர் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. எதை? 1729 இஸ் கால்ட் அஸ் ஹார்டி ராமானுஜம் நம்பர். இந்த மாதிரி உங்கள் புக்கில் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் 2 types ஆஃப் கியூப்ஸாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். பாருங்க, ஃபியூ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4104, அதை பாருங்க 2 cube 16 cube ரெப்ரசன்ட் பண்ணலாம். இல்லைன்னா 9 cube 15 cube ரெப்ரசன்ட் பண்ணலாம். அடுத்தது பாருங்க 13832, அதை நம்ம 18 cube 20 cube பண்ணலாம். இல்லைன்னா 2 cube 24 cube, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 1729 called as ஹார்டி ராமானுஜன் நம்பர்னு சொல்லிட்டு முன்னாடிலேருந்தே சொல்கிறாங்க. இப்போ நம்ம கியூப்ஸோடைய கான்செப்ட்குள்ளே சொல்லிடுறேன். பர்ஃபெக்ட் கியூப்ஸ் அண்ட் கியூப் நம்பர்ஸ். நம்ம சாப்டர் 6ல் ஸ்கொயர்ஸ் பார்த்தோம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தோம், ஸ்கொயர் ரூட் பார்த்தோம். இந்த சாப்டர் 7ல் கியூப்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் பர்ஃபெக்ட் கியூப்ஸ் அண்ட் கியூப் நம்பர்ஸ். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? ஸ்கொயர் 2 times அதே நம்பர் ட்வைஸ் வந்துச்சுன்னா இட் இஸ் a பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொன்னோம். அதே மாதிரி கியூப்னா 3ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூப்னா 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர்னா 2, கியூப்னா 3. அப்போ 3 3யா, அதாவது எதனா ஒரு நம்பரை 3 times நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அது கியூப்னு அர்த்தம். when a number is multiplied by taking 3 times, அதுதான் கியூப்ஸ். ஸ்கொயர்னா 2, கியூப்னா 3. அப்போ 1 இருக்கிறத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 1 into 1 into 1. this is nothing but 1 cube. இங்கே கியூப்னாலுமே 3 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸ்கொயருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 ஸ்கொயர், திஸ் இஸ் ஸ்கொயர் நம்பர் ஸ்கொயர், இது கியூப்னு சொல்லணும். 8 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? 8 is nothing but 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ இதை நான் இது 3 தடவை 2 வந்திருக்கு. 2 எத்தனை தடவை வந்திருக்கு? 3 தடவை. 2 cube. திஸ் இஸ் உங்கள் டேபிளில் டேபிள் 1 கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள். அதில் 1 to 10ஓட கியூப்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 cube is nothing but 1, 2 cube 8, 3 cube 27, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளை 5லேருந்து 10 வரைக்கும் கியூப் பண்ண சொல்லியிருப்பாங்க. 5 cube 125, 6 cube 216,
8 cube 512, 9 cube 729, 10 cube 1000. Cubeனா என்ன சொல்லியிருக்கேன் 3 times multiply பண்ணும். அப்போ 8 cubeனா 8 into 8 into 8. ஓகேவா? இதை ஏன் நான் அதை சொல்கிறேன்னா அதோடைய யூனிட் டிஜிட்டை பாருங்கள். இப்போ நம்ம 1 cube பண்ணக்குள்ள அதோட யூனிட் டிஜிட் என்ன 1. 2 cube பண்ணக்குள்ள யூனிட் டிஜிட் 8. 1 cube பண்ணால் யூனிட் டிஜிட் 1 தான். 2 cube பண்ணக்குள்ள யூனிட் டிஜிட் 8ல் வரும். 3க்கு 7 வரும். 4க்கு யூனிட் டிஜிட் 4. 5க்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 5க்கு வந்து யூனிட் டிஜிட் எப்பயுமே 5ல் தான் வரும். 6க்கு 6 தான் வரும். 7க்கு 3. அப்படியே ரிவர்ஸ் இங்கே பாருங்கள். 3க்கு 3 cube பண்ணக்குள்ள 7ல் வரும். 7க்கு பண்ணக்குள்ள 3ல் முடியுது. அதே மாதிரி 2 cube பண்ணக்குள்ள யூனிட் டிஜிட் 8ல் வரும். அதே 8 cube பண்ணக்குள்ள 2ல் வரும். ரிவர்ஸ் கேஸாக வருது பாருங்கள். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. 2 cube 8னா அப்போ 8 cube இருக்கக்குள்ள 2ல் முடியும் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் 3 cube 7னா அப்போ 7 cube வந்து 3ல் முடியும் ஞாபகம் வச்சுக்கலாம். 8 cube பண்ணக்குள்ள அதான் சொன்னேன் 2ல் வரும். 9 வந்து 9 தான் வரும். 5க்கு 5ஏ வரும். 6க்கு 6ஏ வரும். 9க்கு 9ஏ வரும். ஆனால் 0க்கு வரக்குள்ள இங்கே பாருங்க நமக்கு 10 cube வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 3 டிஜிட். ஒரு ஜீரோவை நம்ம கியூப் பண்ணக்குள்ள ஸ்கொயரில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஈவனில் தான் வரும். அப்போ ஈவனில் வந்தால் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நான் சொல்லியிருக்கேன். ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லியிருக்கேன். கியூபில் பாருங்கள் ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா அதை கியூப் பண்ணக்குள்ள ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 3 ஜீரோஸ் வருது. அதே மாதிரி கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 cube இங்கே 1ல் முடிஞ்சிருக்கு. அப்போ அதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் 1. நீங்கள் வேணும்னா வேறு எதனா 1ல் முடிஞ்சதை வச்சு செக் பண்ணுங்க. அதே மாதிரி 12 cube 1728 நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா 2 cube is 8. அப்போது 2ல் முடிஞ்சால் யூனிட் டிஜிட் 8ல் முடியும். 3ல் முடிஞ்சால் 7 சொல்லியிருக்கேன். 3ல் முடிஞ்சால் 7, 7ல் முடிஞ்சால் 3 வந்திருக்கணும். இங்கே பாருங்கள் 7ல் முடிஞ்சால் 3 வந்திருக்கு பாருங்கள். 4ல் முடிஞ்சது 4A தான் வருது. 5 5 தான். 6 6 தான் வரும். 17 cube 3ல் வந்திருக்குங்களா. 8 வந்தால் என்ன சொல்லியிருக்கேன் அப்படியே 2 ரிவர்ஸ் வரணும் இல்லைங்களா. 8 cubeனா நமக்கு 2. அப்போ 18 cube வந்து என்னது 2ல் முடிஞ்சிருக்கு. 9 வந்தால் 9A தான். 0 வரக்குள்ள 0. நல்ல கவனிங்க. இந்த டேபிள்லேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது ஆட் நம்பர்ஸை வந்து கியூப் பண்ணக்குள்ள அதோடைய ஆன்சர் ஆடாக வந்திருக்கா ஈவனாக வந்திருக்கா. 11 13 15 17 19 இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ் இல்லையா. அதை கியூப் பண்ணக்குள்ள ஆன்சர் பாருங்க அதுவும் ஆடாக தான் இருக்கும். அதே ஈவன் நம்பரை கியூப் பண்ணக்குள்ள அதோடைய ஆன்சர் செக் பண்ணுங்க யூனிட் டிஜிட் பாருங்க ஈவன் நம்பராக தான் முடிஞ்சிருக்கும். இது ஒரு கான்செப்ட். இது ஏன் நான் சொல்கிறேன்னா திரும்பி சொல்கிறேன் காம்படிஷன் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். கியூப்ஸு ஆட் நம்பரை நம்ம கியூப் பண்ணக்குள்ள ஆடில் தான் முடியும். ஈவன் நம்பரை கியூப் பண்ணக்குள்ள ஈவனில் வரும். ஓகேங்களா. உங்கள் புக்கில் ட்ரை தீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி நீங்கள் பண்ணலைன்னா இனிமேவாது அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நிறைய அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள் ஃபைண்ட் தி ஒன்ஸ் டிஜிட் ஆஃப் த கியூப் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ். இந்த கியூபுக்கு ஒன்ஸ் டிஜிட் என்னவா இருக்குன்னு கேட்டாங்க. இப்போ தான் நான் 2 டேபிள் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா. இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 3331. யூனிட் பிளேஸில் என்ன இருக்குது 1. அப்போ அதோட கியூப் என்னவா இருக்கும் 1ல் தான் முடியும். உங்களுக்கு இப்போ தானே டேபிளில் காமிச்சேன் 1ல் இருக்குது பாருங்கள். அப்போது ஃபைண்ட் த ஒன்ஸ் டிஜிட் ஆஃப் த கியூப். இது வந்து ஒரு கியூப்னு சொல்லிட்டாங்க. இது கியூப்னா அப்போ அது என்ன நம்பராக இருந்திருக்கும் அதோடைய நம்பர் வந்து 1ல் தான் முடிஞ்சிருக்கும் யூனிட் பிளேஸில். இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க 8888. இது ஒரு கியூப் 8ல் வந்திருக்கு இல்லைங்களா யூனிட் டிஜிட். அப்போ அது எதோட கியூபாக இருந்திருக்கணும் யூனிட் டிஜிட்டு 2ல் தான் முடிஞ்சிருக்கணும். ஏன்னா 2 cube 8ல் தான் வரும். அப்போ 2ன்றது தான் உங்களுக்கு யூனிட் டிஜிட்டாக ஒன்ஸ் டிஜிட்டில் 2 இருந்திருக்கும். ஓகே. ஆக்சுவலாக 149 பாருங்கள் 9ல் முடிஞ்சாலும் 6ல் முடிஞ்சாலும் 5ல் முடிஞ்சாலும் அதே சேம் நம்பர் சொல்லியிருக்கேன். அப்போ 9ல் முடிஞ்சிருந்ததுன்னா ஒன்ஸ் டிஜிட் என்னவா இருந்திருக்கும் 9ல் தான் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இப்போ 5 நம்ம கண்ணை முடிக்கிட்டு சொல்லலாம். 5னா அது யூனிட் டிஜிட் 5ல் தான் இருந்திருக்கும். ஓகேங்களா ஒன்ஸ் டிஜிட்டில். இங்கே 4க்கு என்ன வரும் 4 cube வந்து 64. 4க்கு 4 தான் வரும். 7 cube என்ன 7 வந்துச்சுன்னா 3 வரும். 3 cube வந்துச்சுன்னா 7 வரும்னு சொல்லியிருக்கேன் ஆப்போசிட்டாக. அப்போ 7 வந்துச்சுன்னா 3. இங்கே 2 cube is nothing but 8 இல்லைங்களா. 8 வந்தால் 2 வரும். 2 வந்துச்சுன்னா எதில் வந்திருக்கும் யூனிட் டிஜிட் 8 ரிவர்ஸ்.
3 as usual 3 வந்துச்சுனாலுமே உங்களுக்கு நல்லா தெரியும் 3 cube is nothing but 7. 7க்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, 7 வந்தா யூனிட் டிஜிட் 3 இருந்திருக்கும், 3 வந்தா 7 ஆயிருக்கும். இங்க நம்ம 8 வந்தா 2ல வந்திருக்கும்னு சொன்னோம், 2 வந்தா 8ல வந்திருக்கும். புரிஞ்சிருச்சுங்களா? நம்ம ஸ்கொயர் ரூட்ஸ்லேயே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தோம் ஆட் நம்பர்ஸ் வச்சு. இங்கே கியூப்ஸ்லேயும் ஆட் நம்பர்ஸ் வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 1 3 5 7 9 11 எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு 1 மட்டும் பார்த்தீங்கன்னா 1 கியூப். அடுத்த ஆட் நம்பர் எடுத்துக்கிட்டாங்க, கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர். 1க்கு அடுத்த கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் என்ன? 3 and 5. அப்போ 2 நம்பர் ஆட் நம்பர் ஆட் பண்ணுறாங்க. அப்போது 2 ஆட் நம்பர்ன்றதுனால 2 கியூப். 2 ஆட் நம்பர்ஸ் பிகம் 2 கியூப். 2 கியூப் இஸ் 8. 5 + 3 என்ன? 8 தானே? அப்போ அது 2 கியூப். அப்போ இங்கே பாருங்கள், அடுத்தது 3 ஆட் நம்பர்ஸ். 3 கியூப். 3 கியூப் இஸ் 27. அந்த மாதிரி 4 கியூப். 4 ஆட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க பாருங்கள். 29 முடிஞ்சிருச்சிங்களா? 4 கியூப்னா எத்தனை ஆட் நம்பர்ஸ் பண்ணீங்க? 1 2 3 4 ஆட் நம்பர்ஸ். 5 கியூப்னா 5 ஆட் நம்பர்ஸ். கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, how many consecutive odd numbers will be needed to obtain the sum as 10 cube? 10 cube ஓட sum கிடைக்கணும்னா எத்தனை ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணுவீங்க? 10 நம்பர்ஸ். 10 ஆட் நம்பர்ஸ். 5 கியூபுக்கு 5 ஆட் நம்பர்ஸ் போடுற மாதிரி 10 கியூபுக்கு 10 ஆட் நம்பர்ஸ் போடுவீங்க. ஓகேங்களா? அடுத்தது இங்கே பாருங்க, கியூப்ஸ் அண்ட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ சம்ஸ்க்கு போயிடலாம். எக்ஸசைஸ் 7.1. எக்ஸசைஸ் 7.1ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, which of the following numbers are not perfect cubes? லாஸ்ட் எக்ஸசைஸில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத கண்டுபிடிக்க சொன்னாங்க. இங்கே பர்ஃபெக்ட் கியூப். கியூப்னாலுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, த்ரைஸ் 3 டைம்ஸ் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் சம் நான் போட்டு காமிக்கிறேன். 216. அதை நீங்கள் அதில் எப்படி பண்ணீங்க? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்னா எப்படி பண்ணீங்க? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடுன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடு இங்கேயும் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுங்க. அப்போ 2 இஸ் அ ப்ரைம் நம்பர் 3. அப்போ நம்ம டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு கிடைக்கிறத எடுத்து எழுதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் நம்ம போட்டோம்னா, நான் ஸ்கொயர் ரூட் சிம்பிள் சொல்லியிருக்கேன். கியூப் ரூட் சிம்பிள் எப்படி போடணும்னா, சேம் சிம்பிள் போட்டுட்டு கியூப். இது ஸ்கொயர் ரூட் சிம்பிள், இது கியூப் ரூட் சிம்பிள். ஓகேங்களா? இப்போ நாம இதை எடுத்து எழுத போகிறோம். ஈக்குவல் டு 2, எத்தனை 2? 1 2 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 எத்தனை? 1 2 3 டைம்ஸ். இப்போ இங்கே பாருங்க, கியூப்னாலுமே 3 3 நம்பர்ஸ் பேர் பண்ணணும். 3 2 இருக்கு, 1 2 3, 3 2 3 3. அப்போ 3 2க்கு ஒரு 2 இன்ட்டு 3. எல்லாத்துக்கும் பேர் இருக்கா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? எதுக்கு வந்து டபுளாக வரலையோ அது வரலன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இது வந்து பாருங்க, 3 டைம்ஸ் வந்திருக்கணும் நம்பர். அப்போ 2 3 டைம்ஸ் வந்திருக்கு, 3 3 டைம்ஸ் வந்திருக்கு. therefore 216 is a perfect cube. ஏன்னா 3 தடவை வந்திருக்கு. அப்போ 216 is a perfect cube. ஆன்சர் என்ன? perfect cube வந்து 2 into 3 equal to 6. 216 is a perfect cube. 3 times வந்து உங்களுக்கு பேர் கிடைச்சதுன்னா it is a perfect cube. அடுத்த சம் சொல்கிறேன். இப்போ 4th சம் பாருங்க, 100. 100க்கு நாம அது ஒரு பர்ஃபெக்ட் கியூபா என்னன்னு பார்ப்போம். 100 நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா 50 times 25 55. அப்போ அதை எடுத்து எழுதுங்க. 2 தடவை 2 வந்திருக்கு, 2 தடவை 5 இருக்கு. கியூப்னா என்ன வந்திருக்கணும்? ஒவ்வொன்றும் 3 தடவை வந்திருக்கும். அப்போ 2 வந்து 3 தடவை வந்திருக்கா? இல்லை, 2 தடவை தான் வந்திருக்கு. 5 3 தடவை வந்திருக்கா? இல்லை. அப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சொல்லிடலாம் 100 இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் கியூப். அதுக்கு முன்னாடி எந்த ஃபேக்டர் 3 டைம்ஸ் வரல? ஹியர் 2 ஃபேக்டர் பாருங்க, 2ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு, 5ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு. அப்போ 2 ஃபேக்டர்ஸ் என்னது? 2 ஃபேக்டர்ஸ். எந்தெந்த ஃபேக்டர்? 2 and 5. இது வந்து 3ல வரல, 5ம் வரல. அப்போ 2 ஃபேக்டர்ஸ். 2 ஃபேக்டர்ஸ் does not appear. 2 factors do not appear in a 3's group. 3 குரூப்பா வரவே இல்லை. ட்ரிப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரிப்பிள்னா 3 இந்த 2 ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 2ன்ற நம்பரும் 5ன்ற நம்பரும் 3 வரல. அதனால நாம வந்து therefore 100 is not a
பர்ஃபெக்ட் கியூப். ஏன்னா இங்கே 3 3 வரவில்லை. எந்தெந்த ஃபேக்டர் 2ன்ற ஃபேக்டரும் 5 5 3 3 வரல, 2 2 வந்திருக்கு. ஸோ 2 ஃபேக்டர் 2 and 5ன்ற ஃபேக்டர் வந்து do not appear in a 3's group. ஸோ triples 3 3 வரல. 100 is not a perfect cube. 5th சம் பார்க்கலாம். இதான் பெரிய நம்பராக இருக்கு. 46,656 நம்ம கியூப் ரூட் எடுப்போம். பர்ஃபெக்ட் கியூபா என்னன்னு பார்ப்போம். கியூப் ரூட் எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணுறேன். பாருங்கள், இப்படியே போட்டுட்டு வந்தோம்னா எத்தனை தடவை 2's வருது பாருங்கள். 1 2 3 4 5 6 times 2 வருது. அதே மாதிரி 1 2 3 4 5 6 times வருது. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இது கியூப் தான், ஏன்னா பர்ஃபெக்டாக வருது. இங்கே பாருங்கள், 6 times 2 வந்திருக்கு, 6 times 3 இருக்குது. நாம் கியூபுக்கு 3 3 ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ 3 3 பண்ணுங்க. இது ஒரு பேர் ஈக்குவல் டு 2. அடுத்த பேர் எது? இது ஒரு பேர் இன்ட்டு 2. அடுத்த பேர் இது இன்ட்டு 3. அடுத்த பேர் இது இன்ட்டு 3. This is nothing but 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36. அப்போ 36ன்றது என்னன்னா உங்களுக்கு cube root of 4 6 5 6 46,656 ஓட cube root எடுத்தோம்னா 36 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எல்லாமே பேராக வந்திருக்கு இல்லைங்களா, ட்ரிபிள்ஸாக வந்திருக்கு. எல்லா ஃபேக்டர் என்னென்ன ஃபேக்டர்? 2 ஒரு ஃபேக்டர், 3 ஒரு ஃபேக்டர். 2வும் ட்ரிபிள்ஸில் வந்திருக்குது, 3யும் ட்ரிபிள்ஸில் வந்திருக்கு. ஸோ therefore 656, therefore 4 6 6 5 6 is a perfect cube. புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். நம்ம பர்ஃபெக்ட் கியூப்னா அந்த நம்பர் ஃபேக்டர்ஸ் 3 3 வந்திருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் கியூப். அப்படி 3 3 வராதது பர்ஃபெக்ட் கியூப் கிடையாது. 100 சொன்னேன் இல்லைங்களா, இட் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் கியூப். அது மாதிரி தான். செகண்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர். நம்ம இங்கே பார்த்த மாதிரி கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா, பை விச் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ், இங்கே இருக்க நம்பர்ஸ்க்கு must be multiplied to obtain perfect cube. நம்ம ஸ்கொயர்ஸ் லெசன்ஸ்லே படிச்சிருக்கோம். எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறதுக்குன்னு. அப்போ என்ன பண்ணுவீங்க, எது ட்வைஸாக வரலையோ அதால் மல்டிப்ளை பண்ணீங்க. அதே மாதிரி டிவைட் பண்ணீங்க. சேம் திங் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. எதால் மல்டிப்ளை பண்ணணும்? பர்ஃபெக்ட் கியூபாக. அப்போ கியூப்னாலுமே என்ன, 3 தடவை வரணும். 4 கியூப், 4 into 4 into 4 3 தடவை அக்கர் ஆச்சுனா தான் அது ஒரு பர்ஃபெக்ட் கியூபு. அப்படி அக்கராலனா கிடையாது. இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சம் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 243. அதை நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணுங்க. எத்தனை 3's வந்திருக்கு? 1 2 3 4 5 5 3's. பர்ஃபெக்ட் கியூபுக்கு எத்தனை குரூப் பண்ணணும்? 3 3 குரூப் பண்ணும். குரூப் பண்ணிட்டேன். எத்தனை பாக்கி இருக்குது? இந்த 3க்கு எத்தனை குறையுது பாருங்க. வந்து இங்க 3 தடவை வந்திருக்கு. ஆனா அடுத்தது 2 3 நிக்கி பாருங்க. 3 3 வந்திருக்கா? இல்ல. அப்ப நாம இங்க 1 2 தான் இருக்கு. இந்த இடத்துல குறையுது. 3 3 வரணும். இங்க என்ன வந்திருக்கும் உங்களுக்கு? அப்போ ஆக்சுவலா இங்க 3 வந்தாதான் அது பர்ஃபெக்ட் கியூபா இருக்கும். நம்மள என்ன கேள்வி கேட்டிருக்காங்க நல்லா பாருங்க. என்ன நம்பர்ஸ், which of the following numbers must be multiplied, எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா to obtain a perfect cube. perfect cube வரணும்னா 3 3 வரணும். அப்போ என்ன எத்தனை நம்ம குறையுது? 3ன்றதுல ஒரு 3 குறையுது. அப்போ it should be multiplied by என்ன? into 3 பண்ணோம்னா அது perfect cube மாறிடும். into 3 பண்ணா perfect cube மாறிடும். அப்ப நம்ம எடுத்து சொல்லலாமா? 243 must be multiplied by எத்தனை 3? ஒரு 3. 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும் to make it a perfect cube. இங்க 3 போட்டாலுமே perfect cube கிடைச்சிரும்ல. அப்ப இந்த 3 பேருக்கு ஒரு 3 எடுத்துருவீங்க. இங்க ஒரு 3 எடுத்துருவீங்க. 3 into 3 என்ன? 9. 9 cube போடுங்க. 9 cube போடுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. 9 cube எங்க இருந்து வந்தது? இதுல ஒரு 3, இந்த 3 சேர்ந்துச்சுன்னா தான். இங்கே நம்ம இன்னொன்று கவனிக்கணும். இன்டூ 3 இங்கே சொன்னா என்ன அர்த்தம்னா ரைட் ஹேண்ட் சைடில் இன்டூ 3 பண்ணக்குள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் இன்டூ 3 பண்ணணும். அப்போ
243 into 3 equal to இங்கே 3, இந்த 3 பேருக்கு 3. அப்போ 3 into 3 9 cube. 9 cube என்ன ஆன்சர்? 729. 9 cube ஓட ஆன்சர் 729. 243 into 3 பண்ணிங்கனாலும் 729. நீங்கள் ஆக்சுவலாக இதை மட்டும் எழுதினா போதும். நான் உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். அதாவது இங்கே ஒரு 3 எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் கியூபுக்கு கிடைக்கும். அதை பர்ஃபெக்ட் கியூபாக மாற்றணும்னா என்னத்தால் மல்டிப்ளை பண்ணணும்னு கேட்டாங்க. நாம் என்ன சொல்லியிருக்கோம்? 243-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் பர்ஃபெக்ட் கியூப்னு ஆயிடும்னு சொன்னேன். அப்போ 243-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 729 வரும். 729 வந்து ஒரு பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். அது எதோட கியூப் நம்பர்? 9 கியூப். 9 எங்கே? இங்கே 3 இதில் நீங்கள் ஒன்று எடுப்பீங்க. இங்கே 3 3 ஜாயின் பண்ணக்குள்ள ஒரு 3 எடுப்பீங்க. அந்த 3 into 3 9 கியூப் தான் வந்து 729. அதுதான் நமக்கு இங்கே 243 3ஆ மல்டிப்ளை பண்ணால் ஒரு கியூப் பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் 729 கிடைக்கும். நீங்கள் இதெல்லாம் டீட்டெயில்டாக போட தேவையில்ல, இதை மட்டும் போட்டால் போதும். இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொன்னேன். இல்லை 4th sum 675. நீங்கள் அதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடுங்க. 3 எத்தனை தடவை தான் இருக்குது? 1 2 3 டைம்ஸ். 5 எத்தனை தடவை? 1 2 2 தடவை 5 வந்திருக்கு. அப்போ நல்லாவே உங்களுக்கு தெரியுது எதுக்கு பேர் இல்லை? 5க்கு தான் பேர் இல்லை. அப்போ நாம் எதால் பண்ணணும்? இங்கே நமக்கு 5 குறையுது, ஒரு 5 குறையுது. அப்போ 675 should be multiplied by எது? 675 should be multiplied 675 should be multiplied by what? இதான கேள்வி நமக்கு. அதே மாதிரி இங்க இந்த சைடு 3 into 3 into 3 5 into 5 இங்க ஒன்று எதா நமக்கு குறையிற நம்பர். நமக்கு தெரியறது எது குறையுதுன்னு நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு ட்ரிபிளட் ஃபார்மாம இருக்கிறது வந்து 5 தான். அப்போ 675 should be multiplied by 5. இந்த இடத்துலையும் 5. இப்போ நமக்கு பேர் கிடைச்சிருச்சா? 5ஆல மல்டிப்ளை பண்ணாதான் பேர் கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. 675 should be multiplied by 5 to make a perfect cube. இப்போ third sum பாருங்க. Find the smallest number by which each of the following numbers must be divided. நம்ம செகண்ட் சம்ல மல்டிப்ளைடு கேட்டாங்க, இங்கே divided to obtain a perfect cube. அங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், இங்கேயும் அதே ப்ரொசீஜர், ஆனால் டிவிஷன் பண்ண போகிறோம். அதில் செகண்ட் சம் போட்டு காமிக்கிறேன். 128 128 பண்ணுவோம். பண்ணிங்கன்னா பாருங்கள் எத்தனை டைம்ஸ் 1 2 வந்து எத்தனை டைம்ஸ் வருது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 தடவை வருது. அப்போ பேர் பண்ணுங்க. 3 1 பண்ணிட்டீங்க, 3 பண்ணிட்டீங்க. எது நிற்குது? 2 நிற்குது. அப்போ இதுக்கு தான் இது ட்ரிப்ளெட்டாக வரல, நோ ட்ரிப்ளெட். 3 டைம்ஸ் வரல, 2 தான் வரல. ஸோ 128 இந்த ரெண்டு நம்ம எடுத்துட்டோம்னா, இது மட்டும் இந்த பார்ட் மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா இது பர்ஃபெக்ட் கியூப் ஆகிடும் இல்லையா? இது பாருங்க 3 பேர் படிச்சிருக்கு. அப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் கியூப் ஆகிடும். அந்த 2-ஐ மட்டும் எடுத்துடணும். நான் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் இது நடத்தக்குள்ளேயே சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி லெஃப்ட் வரக்குள்ளே டிவிஷனில் போயிடும். அப்போ 128 should be divided by 2 to make என்னது? perfect cube இல்லைங்களா? அப்போ எடுத்து எழுதுங்க. therefore 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? the prime factor 2 does not appear in a group of 3. 3 3 எது வரல? 2 வந்து does not appear in a group of 3. group of 3 numbers வரல. so 128 எது? 128 should be divided by எதால? 2ஆல to make a perfect cube. அப்போ perfect cube மாற்றணும்னா 128 2ஆல டிவைட் பண்ணணும். நம்ம வேணா செக் பண்ணிடலாமா எப்படின்ட்டு? 128 2ஆல தானே டிவைட் பண்ணணும். 128 2ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன வரும் உங்களுக்கு? 64. ஒரு 64 is a perfect cube. எப்படி? 4 cube என்னது? இது 64 is nothing but 4 cube. இது வந்து நம்ம டிவைட் பண்ணாதான் கிடைக்கும். நீங்க வந்து இந்த ஆன்சர் எப்படி எழுதணும்னா 128 should be divided by 2 ன்னு எழுதினாலுமே போதும். ஆனா உங்களுக்கு புரியறதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் சொல்றேன். 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 64 கிடைக்கும். 4 cube சொன்னோம் இல்லைங்களா? அதாவது இந்த 2-ஐ நம்ம
ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 128 டிவைட் பை 2 = 64 கிடைச்சது. 64 இஸ் நத்திங் பட் 4 கியூப் சொன்னேன். 4 கியூப் நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க தேவையில்ல, டோருக்கு பாருங்க இங்கேயே இருக்கு நமக்கு. இந்த ஆக்சுவலாக நமக்கு எத்தனை 6 2 இருக்கு இல்லைங்களா? இதை தான் நம்ம இந்த 2 எடுத்துட்ட பிறகு என்னவா இருக்கும் 128 ஈக்குவல் டு இந்த 2 எடுத்துட்டா பிறகு 1 2 3 இந்த 3 2 இங்கே இறக்கிட்டேன். அடுத்து இந்த 3 2வும் 2 × 2 × 2. ஏன்னா நம்ம இந்த 2 கிடையாது, இந்த 2 இல்லாமல் போடுறோம். அப்போ 6 வந்துருச்சிங்களா? இது பாருங்க 1 2 3 இருக்குது. நமக்கு 3 பேர் வரணும். 3 பேருக்கு 2 × 2 2 × 2 2 × 2. திஸ் இஸ் நத்திங் பட் 4 4 4 × 4 × 4. So 4 cube. அப்போ 128 equal to 4 cube. சாரி 128 இல்லை 64 equal to. இங்கே நான் இங்கே 128 கிடையாது, 128 divided by 2. 128 divided by 2. ஏன்னா 128ன்னு போட்டேன்னா அந்த 2வையும் சேர்க்கணும். நான் 128ல் 2வை நான் இப்படி எடுத்துட்டாதான் எனக்கு என்ன வரும்? இது 64. 128 divided by 2 வந்து 64. 64ஓடது இங்கே 2வை எடுத்துட்டேன்னா இது இங்கே பாருங்கள் 2 2 நான் ஜாயின் பண்ணி 3 எனக்கு ட்ரிப்ளெட் வரணுன்றதுக்காக போட்டிருக்கேன். 2 × 2 4 2 × 2 4 2 × 2 4 4 cube. அப்போ 4 cube is nothing but 64. நம்ம கரெக்டாக வந்துருச்சுங்களா? அப்போ நான் 128 2ஆல் டிவைட் பண்ணனா வர்ற நம்பர் 64 கிடைக்கும். அது ஒரு பர்ஃபெக்ட் கியூப். எப்படி? 4ஓட கியூப் தான் 64. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், பர்ஃபெக்ட் கியூப்னாலுமே 3 3ஆக பிரிக்கணும் தானே, ஏன் நீங்கள் 2 2ஆக போட்டிருக்கீங்கன்ட்டு. நான் 64ன்றது 4 கியூப், அது எப்படி வந்ததுன்னு சொல்கிறதுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆக்சுவலாக 3 3ஆக பிரிச்சிங்கன்னா என்ன வரும்னா, எதுக்காக 3 3ஆக பிரிச்சிங்கன்னா this is nothing but இப்படி இருக்கு. அதாவது 64 equal to என்ன? 64 வந்து இதான். நம்ம எப்போ 3 3ஆக பிரிப்போம்? கியூப் ரூட் எடுக்க சொன்னாதான் 3 3ஆக பிரிப்போம். இப்படி நம்ம இதை 64க்கு என்ன கியூப் ரூட் எடுக்க சொன்னாங்கன்னா நான் 3 3ஆக பிரித்து 3 2 3க்கு இது பேருக்கு அந்த 3 இது வந்துச்சுன்னா ஒரு 2, இந்த 3க்கு 1 2. அப்போ 64க்கு கியூப் ரூட் எடுக்கக்குள்ள எனக்கு என்ன வரும்? 2 × 2 4ன்னு ஆன்சர் கிடைக்கும். 64க்கு கியூப் ரூட் எடுத்தோன்னா 4 கிடைக்கும். ஆனால் கியூப் ரூட்டுன்றது என்ன? வெறும் 64ன்னு எழுதக்குள்ள என்னன்னு எழுதுவீங்க? இப்போ நான் கியூப் ரூட் ஆஃப் 64 4. ஆனால் 64 எப்படி வந்தது? 4 3 தடவை வந்தால் தான் 3 தடவை நீங்கள் கியூப் ரூட்டில் 4 கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொன்னேன் இல்லையா, அந்த 128 should be divided by 2 to get a perfect cubeன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திக்கலாம். இப்போ நான் 2 ஃபேக்டர் வந்துச்சுன்னா 2 ஃபேக்டருக்கு ட்ரிப்பிள் போடக்குள்ள உங்களுக்கு பேர் இல்லைன்னா என்ன செய்யலான்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்து சொல்லி கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் 4ல் பார்த்தீங்கன்னா இஸ் 1188 a perfect cube. 1188 ஒரு perfect cubeன்னு கேட்குறாங்க. If not, அப்படி அது perfect cube இல்லைன்னா by which smallest natural number, எந்த smallest natural numberல should 1188 be divided so that the quotient is a perfect cube. எதால டிவைட் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய quotient ஒரு perfect cubeஆ இருக்கும்னு கேட்குறாங்க. நல்லா இதே தான் ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டு கொடுத்ததே தான். ஆனால் இதில் 2 ஃபேக்டருக்கு பர்ஃபெக்ட் கியூப்பில் உங்களுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் இல்லாமல் இருக்கும். அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ 1188 நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் டிவைட் பண்ணக்குள்ள இந்த வந்து 2 வந்து 2 டைம்ஸ் கிடைக்குது, 3 டைம்ஸ் வந்திருக்கு, 11 1 டைம் வந்திருக்கு. 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. 3 3 தடவை வந்திருக்கு, 11 ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்போ எதுக்கு பேர் இல்லை? 2க்கு ஒரு 2 குறையுது, 11க்கு 2 11 குறையுது. அப்போ the primes 2 and 11 do not appear in group of 3. So 1188 first questionக்கு is 1188 a perfect cube? அதுக்கு ஆன்சர் so 1188 is not a perfect cube. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். அடுத்த கேள்வி என்ன? இஃப் நாட் அப்படி இல்லைன்னா பை விச் ஸ்மாலஸ்ட் நம்பர் எதால டிவைட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு எப்படி போடணுன்றதை நான் சொல்றேன்.
நம்மள என்ன கேட்டாங்க 1188 டிவைட் பண்ணால் ஸோ தட் அந்த கோஷன்ட், இதுதான் கோஷன்ட் இல்லைங்களா? இதை நம்ம டிவைட் பண்ணி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்குள்ள இதுதான் கோஷன்ட். இந்த கோஷன்ட்டு இதை எதால் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த கோஷன்ட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் கியூபாக மாறிடும்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு பர்ஃபெக்ட் கியூப் இல்லாமல் இருக்கிறது எது? இந்த 2 2 வந்து பர்ஃபெக்ட் கியூப் இல்லாமல் இருக்குது, 11 இருக்குது. அப்போ இதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டு வாங்க. இதான கோஷன்ட். கோஷன்ட்ல இருக்கிற இந்த தனியாக இதை மட்டும், இந்த 3 நம்பரை மட்டும் நான் தனியாக எடுத்துட்டேன்னா இங்கே இருக்கிறது ப்ராடக்ட்ஸ் என்ன? இது ஒரு பர்ஃபெக்ட் கியூப். அப்போ கோஷன்ட்ல இருக்கிறத நான் தனியாக தூக்கிட்டு வந்துட்டேன். இது என்ன? 2 × 2 4 × 11 = 44. அப்போ கோஷன்ட்லேருந்து 44ன்ற நம்பர், அதான் 2 2வையும் ஒரு 11ஐயும் எடுத்துட்டுனா அந்த கோஷன்ட் பர்ஃபெக்ட் கியூபாக மாறிடும். நம்மளோட கேள்வியும் அதான், எதை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த கோஷன்ட் பர்ஃபெக்ட் கியூபாக மாறுன்றாங்க. இதை எடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம்? இதை எடுத்து இந்த சைட் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன சொல்வீங்க? ஸோ if we divide 118 by எதால டிவைட் பண்ணுவீங்க? ஸோ இதை நான் எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிவைட் தான் சொன்னேன். ஸோ if we divide 118 by 2, 2 2 எடுத்துடுறேன் அங்கேருந்து, அப்புறம் 11, that is nothing but 44. if we divide 1188 by 2 × 2 × 11, இதுதான் எக்ஸ்ட்ராவாக நமக்கு அங்கே இருக்குது கோஷன்ட்ல. இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 44. அப்போ 1188 44ஆல் டிவைட் பண்ணோம்னா then the prime factorization of the quotient, இதுதான் prime factorization, quotientல இருக்கிற prime factorization will not contain, எது இருக்காது உங்களுக்கு? it will not contain எந்தெந்த நம்பர் இருக்காது? 2 இருக்காது, prime factorizationல 11 இருக்காது. அந்த prime factorizationல 2 எடுத்துடுறேன், 11 எடுத்துட்டேன். will not contain 2 and 11. hence எந்த நேச்சுரல் நம்பர் கேட்டிருக்காங்க இல்லையா? the smallest natural number by which 1188 should be divided to make a perfect cube is, எது perfect cube எதால டிவைட் பண்ணும்? 2 × 2 × 11 என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 44. அப்போ 1188 44ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வர்ற கோஷன் நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் கியூபா ஆயிடும். அப்போ எந்த ஸ்மாலஸ்ட் நம்பர், which number is 44? இதை நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ நம்மளோட ரிசல்ட்டிங் பர்ஃபெக்ட் கியூப் என்ன? 1188 44ஆல டிவைட் பண்ணுன்னு சொன்னேன். ஏன்னா 2 × 2 × 11. அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா you will get 27. இது எங்கேருந்துங்க 27 வந்துச்சு? இங்கே பாங்க, இந்த கோஷன் போட்டிருக்கேமே, 2வை தூக்கிட்டோம், 2வை தூக்கிட்டோம், 11ஐ தூக்கிட்டோம். இதை 3த்தையும் தூக்கிட்ட பிறகு மீதி என்னங்க இருக்கு? 3 3 தான் இருக்குது. அதுதாங்க இது 27. 3 × 3 × 3 தானே இருக்கு, அதுதாங்க 27. this is nothing but 3 cube. உங்களுக்கு பாக்கி இருக்கிறது என்ன? இதை தான் நாம which can be represented by 3 cube. ஓகேவா? அப்போ 27 becomes a perfect cube number. 1188 44ஆல டிவைட் பண்ணிட்டா நமக்கு 27 கிடைக்கும். அது ஒரு பர்ஃபெக்ட் கியூப். அதை நம்ம கியூபா ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸாம்பிள் சம்ல இந்த மாதிரி 2 ஃபேக்டருக்கு நம்ம த்ரைஸ் 3 டைம்ஸ் ஃபார்ம் ஆகலைன்னா இந்த மாதிரி போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.